Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு அவல் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட் குழி பணியாரம் செய்ய போறோம். நம்ம வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்தியானது மட்டும் இல்ல, ரொம்பவே சுவையா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சரிங்க फ्रेंड्स, இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். வெல்லம் எடுத்து அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. நீங்கள் வந்துட்டு எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த பவுலில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். வெல்லம் வந்து எந்த பாகுபாதமும் வர வேண்டாம், ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை மாதிரி நெய்யில் வதக்கிட்டு குழி பணியாரத்தில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரட் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான குழி பணியாரம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் குழி பணியாரம் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட் சாப்பிட்டு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இதை போல் செஞ்சு கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட்டும் தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் முழுமையாக போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதாவது அவளுடைய கலர் வந்து மாறக்கூடாது, லைட்டாக முறுமுறுப்பானால் போதும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரையும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்தாலே போதும், நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூடு முழுமையாக ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயுடைய சைஸ் சின்னதாக இருக்கனால நான் 4 சேர்த்துருக்கேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக அரைச்சி அவல ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட நெய்யில் வதக்கி வச்சுருக்க தேங்காய் கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. கேரட் துருவல் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து கேரட் பொரியலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. எப்போவுமே ஸ்வீட் ஐட்டமில் சேர்க்குறது தான், ஏன்னா அதோடய சுவை வந்து மேம்படுத்தி காட்டும். இது கூட வெல்லம் தண்ணி வடிகட்டி சேர்த்துக்காங்க. ஏன்னா வெள்ளத்தில் வந்து ஏதாவது தூசு மண் அது மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால தான் வடிகட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழி பணியாரத்துடைய சுவை இன்னமும் நல்லாயிருக்கும். நான் சேர்க்குறது வந்து காய்ச்சின பால். அது மாதிரி பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழி பணியார மாவுடைய பதம் வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். பாலுக்கு பதில் நீங்கள் தண்ணி கூட சேர்க்கலாம். இந்த குழி பணியார மாவு இட்லி மாவு பதத்துக்கு வரத்துக்கு பால் கூட சேர்த்து நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் ஆகும், மாவு வந்து உபரியும் கொடுக்கும். இந்த குழி பணியாரம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் கூட சாப்பிட்லாம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட எடுக்கலாம். மார்னிங் வந்து அவசரமாக ஒர்க் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து நைட்டு கூட இந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் கூட குழி பணியாரம் செய்யலாம். ஆனால் பால் மட்டும் அப்போ ஆட் பண்ணாதீங்க, குழி பணியாரம் செய்யும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். சோடா உப்பு சேர்த்தோம்னா குழி பணியாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ குழி பணியாரம் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழி பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். குழி பணியாரம் கல் சூடாகிடுச்சு. நான் வந்து நெய்யும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். ஏன்னா முழுவதும் நெய்யிலேயே செஞ்சோம்னா குழி பணியாரம் வந்து அதிகமாக சாப்பிட முடியாது, திகட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு குழியிலையும் நான் மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்க்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே குழி பணியாரம் செய்யும்போது சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் ஃபைனலில் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கறிக்கிடும்னு. மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. ஒன்று திருப்பி போட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மேல் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் ஃப்ரை ஆகும். கலர் பாருங்கள், கேரட் சேர்த்துருக்கனாலையும் வெல்லம் சேர்த்துருக்கனாலையும் கலர் வந்து அழகான ஒரு கலர் கொடுக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கேரட்டில் வந்து பச்சை ஸ்மெல் இருக்கனால பிடிக்காது. நெய்யில் வதக்கிருக்கனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் இருக்காது. ஸோ அவங்களும் தாராளமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழி பணியாரம் வந்து இதை போல் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மேலேயும் பார்க்கும்போது தெரியும் அழகான லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இது ஒன்று எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, நல்ல ஒரு மனமாக, சாஃப்டாக, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது சுவை இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தா முழு திருப்தி இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.